அதான் குர்த்தி ஒரு யூனிட் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லாகவே குர்த்தி ஒரு யூனிட் மட்டும் தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். 500க்கு மேலே இங்கே வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு பண்ணுற வேலை இன்டர்லாக் பண்ணுற வேலை மட்டும்தான். இங்கே ஸ்டிச்சிங் பண்ணுறாங்கன்னா இவங்க ஸ்டிச்சிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் ஒரு டிசைன் எல்லா டிசைனும் அவங்க ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் இப்படி இவங்க இன்டர்லாக் பண்ணி ப்ராப்பராக இது பின்ன உள்பாகத்துலேருந்து இவங்களும் கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லுவாங்க, நம்ம கேட்கலாம். நான் உங்களுக்கு தமிழில் நான் உங்களுக்கு ट्रांसलेट பண்ணுறேன். मुझे तमिल नहीं आती है, हिंदी आती है। और आज पहली बार अजीत जोन की फैक्ट्री देख रहे हो। मैं यही था, इनका फोन आया था, मैंने कहा अजी आप जब तक प्रेस नहीं होता ना तब तक कुर्ती की फिनिशिंग नहीं आती है। तो आप इनको बता दें तो प्रेस होने के बाद कैसा लगता है। पैकिंग போயிட்டு இருக்கோம். ये पैकिंग डिपार्टमेंट, இது ஃபுல்லாவே பேக்கிங் டிபார்ட்மெண்ட். நீங்க பார்க்கலாம், இது ஃபுல்லாவே பேக்கிங் டிபார்ட்மெண்ட். எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு सिंगल डिजाइन में 1000 पीस 500 पीस ऐसे यहाँ से ஒரே டிசைன்ல 500 பீஸ் 1000 பீஸ் அவங்களுக்கு வேணும்னா இங்கே எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லலித் ஜீனு. நீங்கள் இந்த வழி பார்த்துருக்கீங்க அஜித் ஜோன் தமிழ் சேனலில். நான் மொதல் வாட்டி அஜித் ஜோனில் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒரு யூனிட், அதான் குர்த்தி ஒரு யூனிட் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லாகவே குர்த்தி ஒரு யூனிட் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். 500க்கு மேலே இங்கே வேலை பார்க்குறாங்க. எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக வேலை பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் டிஃப்ரெண்ட். அப்போ நம்ம மொதல் ஸ்டார்டிங்கில் இன்னைக்கு குர்த்தியர் ஐட்டமில் இப்போ புதுசாக போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே காட் செட்டில், அப்கானி பேட்டர்னில், பட்டியாலா பேட்டர்னில், அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் இப்போ ஃபுல்லாக டிமாண்டில் இருக்குது. அப்போ அதான் இன்னைக்கு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதான் டைம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு இங்கே இப்படி ஃபுல்லாக விரிச்சு வச்சுருவாங்க. துணி எவ்வளோ மீட்டர் இருக்கோ அது ஃபுல்லாக விரிச்சு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெதுவாக கட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சைஸ் பொறுத்து எல்லாம் இங்கே மார்க்காக பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க கரெக்டாக கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸானா இங்கே ஃபுல்லாக கட் பண்ணிடுவாங்க. எல்லா டிசைனும் இதிலே மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க ஒரே ஐடியா. ஏன்னா ஒரு டிசைனை கட் பண்ணோன்னா ரொம்ப டைம் ஆயிடும். அப்போ எல்லா டிசைனும் இங்கேயே வச்சுருவாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டருக்கு மேலே ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஸ்தலத்திலும் இந்த மாதிரி 3-4 டேபிள் வச்சுருப்பாங்க. 3-4 டேபிளும் எல்லா இடத்துலும் இப்படி வச்சுருப்பாங்க ஃபுல்லாகவே. அப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறோம் எப்படி ஸ்டிச்சிங் பண்ண போகிறாங்கன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டமாக இங்கே கொடுத்துருக்காங்க. கழுத்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஐட்டமாக இது பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் ஒரு மிஷினு. இவங்க கரெக்டாக இன்டர்லாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பண்ணுற வேலை இன்டர்லாக் பண்ணுற வேலை மட்டும்தான். இங்கே ஸ்டிச்சிங் பண்ணுறாங்கன்னா இவங்க ஸ்டிச்சிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஒரு ஐட்டமாக எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு கழுத்து கொடுத்துருப்பாங்க, சில பேருக்கு டாப்பு கொடுத்துருப்பாங்க, சில பேருக்கு பேண்ட் கொடுத்துருப்பாங்க, சில பேருக்கு பெல்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லை சில பேருக்கு எம்ப்ராய்டரி பண்ணுறது கொடுத்துருப்பாங்க, சில பேர் ஸ்டிச்சிங்க்கு கட்டிங்க்கு எல்லாருமே இங்கே வேறு பண்ணுவாங்க. அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ மொதல் வாட்டி நம்ம அஜித் ஜோன் ஒரு யூனிட் பார்க்குறோம். அது ஃபுல்லாகவே குர்த்தி ஒரு யூனிட் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது குர்த்தி ஒரு யூனிட், ஒரு யூனிட்டில் இங்கே 500க்கு மேலே வேலை பார்க்குறாங்க ஆள்காரங்க. அது இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் ஒரு டிசைன் எல்லா டிசைனும் அவங்க ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் நாங்கள் சப்ளை கரெக்டாக பண்ண முடியும். இவ்வளோ கஸ்டமர் ஏற்கனவே அஜித் ஜோனோட ஜாயின் பண்ணி ஆல்ரெடி ஜாயிண்ட்டில் இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஐட்டமும் நீங்கள் பார்க்கலாம். யார் வேணால் எல்லாமே ஒரு ஐட்டமாக கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே கேன்வாஸ்லாம் ப்ராப்பராக வச்சு அது இல்லாமல் ஸ்டிச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டமாக சூப்பராக பண்ணுவாங்க. எல்லா ஐட்டமும் பார்ப்பாங்க, குவாலிட்டி பார்ப்பாங்க, ஸ்டிச்சிங் பார்ப்பாங்க. இது எல்லாமே இவங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே வேறு ஒரு செக்ஷன் இருக்குது, அவங்க செக்கிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அயன் பண்ணுவாங்க, வாஷ் பண்ணுவாங்க. அது எல்லாமே ப்ராப்பராக இவங்க பண்ணுவாங்க, கரெக்டாக இவங்க பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்ம பார்க்கலாம் அடுத்து இங்கே ஒரு வேறு டிசைன் பண்ணியிருக்காங்க, இங்கே வேறு டிசைன் பண்ணியிருக்காங்க, இல்லை வேறு கலர் பாந்தினி பேட்டர்னில் வேணும். உங்கள் பாந்தினி பேட்டர்னில் எப்போவுமே இப்போதைக்கு அந்த காட் செட்டில் இப்போ நல்லா டிமாண்டில் ஐட்டம் போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே ஃபேஷனபிளில் அந்த மாதிரி ஐட்டமில் இப்போ போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இப்போ ப்ரொடக்ஷனில் இப்போ நாங்கள் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே இவங்க இந்த காட் செட்டில் மட்டும் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஐட்டம் நம்ம பார்க்கலான்னா ஒரு ஐட்டமும் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கழுத்தில் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கழுத்தில் டிசைனில் எல்லா சைஸும் இங்கே கடிச்சிரும் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. நம்ம பிரிக்க முடியாது. ஆனால் கீழேருந்து ஒரு பீஸ் நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இப்படி இவங்க இன்டர்லாக் பண்ணி ப்ராப்பராக இது பின்ன உள்பாகத்துலேருந்து இப்படி நம்ம ஃபினிஷிங் இது பாருங்கள். இதோட நான் ப்ராப்பர் ஃபினிஷிங் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி வரப்போகுது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அதே நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணலாம். இது பாருங்கள், இது இப்படி வரப்போது ஃபுல்லாக ப்ராப்பராக ஃபினிஷிங்கில் வரப்போது. இந்த மாதிரி காலர்லாம் கரெக்டாக பண்ணி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கீழே போய் செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிசைன்லாம் பாருங்கள், எல்லா டிசைனும் ஃபுல்லாக ஃபினிஷிங் ஒரு ஐட்டமும் ஃபினிஷிங் இது இல்லாமல் இதில் ஏதாச்சும் த்ரெட் இருக்கா இல்லாத ஃபுல்லாகவே கீழே போய் செக் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் எல்லாருமே இங்கே பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாருங்கள் ஒரு ஐட்டமாக
இவங்க இன்டர்லாக் பண்ணுறாங்க, இவங்க கழுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க பாருங்க கழுத்தில் மட்டும் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க கழுத்தில் டிசைன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இவங்க ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ஒரு பேட்டர்னை டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்க. இதில் பாருங்க இந்த மாதிரி இவங்க கட்டி வச்சிருவாங்க. பண்ணதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க. இங்கே கட் பண்ணி இவங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க கரெக்டாக இவங்க என்ன வேலையோ அந்த வேலையை இவங்க பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒரு ஐட்டமாக ஒரு எல்லாம் ஏதாச்சும் ஃபினிஷிங்கில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக இல்லைன்னா அவங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணுவாங்க. இதே மாதிரி நிறைய இது ஃபுல்லாகவே இங்கே மேலே பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே டாப்புக்கு மட்டும் தான் இங்கே ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டம் எங்கே ஸ்டிச் பண்ணுவாங்க அது ஒரு யூனிட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பாட்டம் ஒரு ஸ்டிச்சிங் பாருங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க கரெக்டாக அது இல்லாமல் இவங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இன்டர்லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இங்கே கொடுப்பாங்க இன்டர்லாக் பண்ணுறதுக்காக. இன்டர்லாக் பண்ணி இவங்க அங்கே அடுத்த செக்ஷனில் இவங்க அடுத்த பர்சனுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்த பர்சன் என்ன பண்ணணுமோ அவங்க இது பண்ணுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் இங்கே எங்கள் முதலாளி தானே இங்கே டெய்லி வருவாங்க. இங்கேயும் செக் பண்ணுவாங்க எப்படி போயிட்டுருக்கு, ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு, ஃபினிஷிங் எப்படி போயிட்டுருக்கு, அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இங்கே பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே பேண்ட் இவங்க பண்ணதுக்கப்புறம் இங்கே போட்டுருவாங்க. இது ஃபுல்லாக செக்கிங் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாகவே போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே செக் பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஐட்டமாக இவங்க செக் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே செக் பண்ணதுக்கப்புறம் இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக்கும் ஃபுல்லாக ப்ராப்பராக நல்லா எலாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. லோக்கல் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி த்ரெட்டிங் இருக்குது அது எல்லாமே அவங்க கட் பண்ணுவாங்க பாருங்கள். அவங்க ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஐட்டமாக அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி அயனில் போகும் பாருங்கள். இது ஒரு ஐட்டமாக இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இது ஃபுல்லாகவே அயனில் போகும். அயனில் இந்த மாதிரி அயன் ப்ராப்பராக அயன் ஃபினிஷிங் பண்ணுவாங்க. இங்கே எல்லா டிசைனும் மிக்ஸ் பண்ணியே ஃபினிஷிங் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே எல்லாம் இப்படி மறுக்கி வச்சுருவாங்க. இங்கே இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே அயன் செக்ஷன். இந்த ஃபுல்லாகவே அயன் செக்ஷனில் 4-5 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்காகவே 4-5 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக ஒரு யூனிட்டாக ஒரு ஐட்டமாக ஃபேக்ட்ரியில் யாரும் காமிக்க மாட்டாங்க. ஆனால் வாட்டி நான் அஜித் ஜோனில் ஒரு யூனிட் நானே உங்களுக்காக கேட்டு பார்த்தேன். ஃபுல்லாகவே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிசைன் ஒரு பேட்டர்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனில் ஒரு பேட்டர்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்பராக ஸ்டிச்சிங் பண்ணி வச்சுருவாங்க பாருங்கள். ப்ராப்பராக அயன் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனும் த்ரெட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஜெரி ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. பட்டனில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பட்டனில் பண்ணியிருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா சைஸும் இவங்க மிக்ஸ் பண்ணி இங்கே வச்சுருவாங்க. இப்படி இங்கே வச்சதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லா ஐட்டமும் இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே ஒரு ஐட்டம் அவங்க எல்லாம் அங்கே மிக்ஸ் டிசைன் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே பாட்டமில் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாட்டம் எல்லா பாட்டமும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பட்டன் ஃபேன்சி பட்டனில் எந்த இதில் யூஸ் பண்ணுமோ அதில் யூஸ் பண்ணுவாங்க ப்ராப்பராக கரெக்ட் பார்த்துட்டு. அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேண்ட்டில் இந்த பேண்ட் ஃபுல்லாகவே நல்லா ஸ்டிச் பண்ணி ப்ராப்பராக ஃபினிஷிங்கோட இங்கே வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாகவே ஐட்டம் இன்டர்லாக்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே இன்டர்லாக்கு. அது இல்லாமல் இது எங்கள் முதலாளி ஃபுல்லாகவே அஜித் ஜோனோட முதலாளி இங்கே தான் அஜித் பை. ஃபுல்லாகவே இங்கே செக் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே இங்கே வந்தே செக் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒரு ஐட்டமும் இவங்களும் டிசைன்லாம் எல்லாமே செக் பண்ணுவாங்க. இவங்களும் கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லுவாங்க, நம்ம கேட்கலாம். உங்களுக்கு தமிழில் நான் உங்களுக்கு ट्रांसलेट பண்ணுறேன். मुझे तमिल नहीं आती है, हिंदी आती है। और आज पहली बार अजीत जोन की फैक्ट्री देख रहे हो। मैं यही था, इनका फोन आया था, मैंने कहा आ जाइए आप। ये हमारा पूरा जो बॉटम है ना, ये बॉटम वेयर का है। और बॉटम वेयर में हम हमारी कंपनी ध्यान क्या रखती है, आप अपने दर्शकों को बता सकते हो। इलास्टिक वगैरह में अच्छी मेन्यू वगैरह अंदर डालते हैं। 4-8 मशीनों से स्टिच होती है। ये दिख रही है ना 4-8 मशीन। कितनी भी हेल्थी लेडीज होगी फटेगा नहीं। तो आप ये चीज बता सकते हो। இவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஒரு ஐட்டமாக ப்ராப்பராக செக் பண்ணுவோம். ஃபுல் லைட்டு எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நல்லா எலாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் இன்டர்லாக்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராப்பர் இன்டர்லாக் பண்ணுவாங்க. ஏன்னா யார் வேணால் போட்டாங்க, ஹெல்த்தி லேடிஸ் யார் வேணால் போட்டாலும் இது கீராது அவ்வளோ ப்ராப்பராக ஃபுல் ஃபினிஷிங் வர பண்ணி கொடுப்போன்ட்டு. இது பார்த்து கீழே நம்ம நிறைய பேருக்கு டைட் ஆகும். கீழே நம்ம இந்த சைடில் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே டைட் ஆகும். நிறைய பொண்ணுங்களுக்கு அவங்க பொண்ணுங்க போடுறாங்க, அவங்களுக்கு புரியும். ஆனால் இது நம்ம அஜித் ஜோனில் இதுவும் பார்க்குறாங்க. இதுவும் பார்த்துட்டு இது பாருங்கள், இது கரெக்டாக இங்கே எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா துணி அவங்களுக்கு ப்ராப்பர் ஃபிட்டிங்கில் இருக்கணும். அதனால அவங்க கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் எல்லாம் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஆல்ட்ரேஷன். இதோட மெனு இதான் நம்ம மெனு சொல்கிறோம். கரெக்டாக அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும்ட்டு. அதனால 4-8 மெஷினில் கரெக்டாக ப்ராப்பர் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர் ஸ்டிச்சிங் எதுவும் மிக்ஸ் ஆகாது. எந்த ஐட்டமும்
உங்களுக்கு கீறி போகாம பாத்துக்கிறாங்க. ஒரு ஐட்டமா செக் பண்ணிட்டு ஒரு ஐட்டமா ஒரு फिनिशिंग பார்த்துட்டு जैसे ऊपर वाले गोडाउन में पूरी कुर्ती स्टिच होती है, यहाँ पर पूरा बॉटम वेयर तैयार होता है। ये जितने भी है ना, ये बॉटम वेयर टोटल तैयार होती है। आप बोल दीजिए। நான் மேலே சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு மேலே சொன்னேன், மேலே ஃபுல்லாகவே டாப்பில் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க டாப் ஒரு ஸ்டிச்சிங். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாட்டம் வேற ஸ்டிச்சிங். பாட்டமில் ஃபுல்லாக ஐட்டம் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கானி பாட்டமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது இல்லாமல் பட்டியாலா பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் பேட்டர்னும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல்லாகவே பாட்டம் வேரில் செக்ஷன் மட்டும் தான். இது பாட்டம் வேரில் ஸ்டிச்சிங் மட்டும் தான். எல்லாம் ஸ்டிச் பண்ணி இங்கே வச்சிருவாங்க. ये प्रेस के लिए कुर्तियां जाएगी। இது எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் சைடு குர்த்திக்காக அங்க பிரஸ் பண்றதுக்காக போயிட்டே இருப்பாங்க. जब तक प्रेस नहीं होता ना तब तक कुर्ती की फिनिशिंग नहीं आती है। तो आप इनको बता दें तो प्रेस होने के बाद कैसा लगता है? அயன் பண்ணாம உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஃபினிஷிங் கரெக்டா வராது. அயன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஃபினிஷிங் பாருங்க எவ்வளவு சூப்பரா ஃபினிஷிங் வந்திருக்கு. ஒர்க்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் ப்ராப்பர் கரெக்டா ஒர்க். ஏற்கனவே காமிச்ச மாதிரியே உங்களுக்கு ப்ராப்பர் ஒர்க்கா உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இவங்க தான் எங்க உள்ள அஜித் ஜோனோட முதலாளி. அஜித் ராஜ் புரோஹித்தான பேரு. இவங்க டெய்லி இங்க வருவாங்க. இவங்க ஒரு யூனிட் செக் பண்ணுவாங்க. எந்த யூனிட்ல எந்த ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கோ, அது இல்லாம எந்த மாதிரி பேக்கிங் போயிட்டு இருக்கோ. இது ஃபுல்லாவே பேக்கிங் டிபார்ட்மெண்ட். நீங்க பார்க்கலாம், இது ஃபுல்லாவே பேக்கிங் டிபார்ட்மெண்ட். எல்லா இடத்துலயும் நீங்க எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க வைப்பாங்க. எல்லாமே சைஸ் வைஸும் ப்ராப்பரா டிசைன் வைஸும் எல்லாமே ஆல்டர் பண்ணி இவங்க பேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம दर्शकों को बता दीजिए, कोई हमें कोई नाम से पैकिंग को स्टिकर का भी हमारा टैग लगा के भी माल देना है तो भी हम यहाँ से पैकिंग करके बेच सकते हैं, कोई दिक्कत नहीं। உங்களுக்கு பல்கா எந்த சாதனம் வேணும், உங்களுக்கு எந்த ஏதாச்சும் ஒரு டிசைன் வேணும், பல்கா உங்களுக்கு டிசைன் வேணும்னா உங்களுக்கு உங்க பேக்கிங்ல உங்க பேர்ல உங்க பிராண்ட் லோகோல உங்களுக்கு வேணும்னா இங்கேருந்து நாங்கள் பண்ணி தருவோம். கண்டிப்பாவே நீங்க பார்க்கலாம். யாருக்கு வேணா கஸ்டமர்ல தமிழ்நாட்டில் நிறைய சென்னையிலேருந்து கஸ்டமர் வராங்க, ஈரோட்லேருந்து வராங்க, கோயம்புத்தூர்லேருந்து வராங்க. அவங்களும் அவங்க பிராண்ட்லேயே கேட்பாங்க. அஜித் ஜோன்லேயே எங்களுக்கு வந்து பல்காக ஆர்டர் கொடுப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம். இப்படி நாங்கள் பார்சல் பேக் பண்ணி வச்சுருப்போம். ஃபுல்லாகவே ஒரு டிசைன் ஒரு பார்சல் மீன்ஸ் ஒரு பார்சல் 3 பார்சல் 4 பார்சல் இந்த மாதிரி ஒரே டிசைனில் ஃபுல்லாகவே ஒரே டிசைனில் பேக் பண்ணி அவங்க பேர்ல அவங்க டேக்லேயே நாங்கள் கொடுத்துட்டு ஒரே டிசைனில் 500 பீஸ் 1000 பீஸ் அவங்களுக்கு வேணும்னா நாங்கள் இங்கேருந்தே அவங்களுக்கு எல்லா சைஸும் அவங்க கேட்குற சைஸ் எல்லா சைஸும் இங்கேருந்தே நாங்கள் அவங்க டேக் வச்சு இங்கேருந்து நாங்கள் அமுச்சு விட்டுருவோம் டைரக்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து. இது ஃபுல்லாகவே செக்கிங் டிபார்ட்மெண்ட்டு. இங்கே ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாகவே செக்கிங் டிபார்ட்மெண்ட். ஒரு ஐட்டம் இங்கே செக் பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. த்ரெட் எங்கேயாச்சும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அவங்க கட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அது ஃபுல்லாக அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாகவே செக்கிங் டிபார்ட்மெண்ட்டு. ஒரு ஐட்டமாக அவங்களும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பெல்ட் ப்ராப்பராக இருக்கா இல்லையா, இல்லை சைடில் எதாச்சும் இதா த்ரெட்டில் எதாச்சும் எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கோம். அது எல்லாமே இது எல்லாமே பெல்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கட்டி இங்கே வச்சுருவாங்க. இதை அடுத்த ப்ரொடக்ஷனில் பேக்கிங் டிபார்ட்மெண்ட் போயிடும். அவங்க கரெக்டாக பேக்கிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஐட்டங்களை. நீங்கள் பிடிச்சிருந்த இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அஜித் ஜோனில் ஒரு யூனிட் தான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லா யூனிட்டும் உங்களுக்கு நான் காமிப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் மறக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே உங்களுக்கு புதுசாக அஜித் ஜோனில் என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு யூனிட்டு எல்லா யூனிட்டும் உங்களுக்கு. இது ஒரே ஒரு யூனிட் மீன்ஸ் குர்த்தி ஒரு யூனிட் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். ஒரு யூனிட் இங்கே 500 மேலே 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் இங்கேயே இருக்குது. எல்லா ஃப்ளோர் எனக்கு தெரியாது, எவ்வளோ யூனிட் இருக்குன்னு எனக்கும் தெரியாது. அது எங்களுக்கு முதலாளிக்கு தான் தெரியும். நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த யூனிட் வந்துருங்க. அப்போ இது மாதிரி எல்லா வீடியோ உங்களுக்கு நான் எப்போவுமே போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது மறக்காதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பல்க் ஆர்டர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் டைரெக்டாக வரலாம். மேனுஃபேக்சரிங் ரேட்டில் உங்கள் குவாலிட்டியில் எந்த குவாலிட்டியில் நீங்கள் கேட்குறீங்களோ அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வரப்போகுது. நல்ல குவாலிட்டியில் ஒரு ஐட்டம் ஃபினிஷிங் செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நீங்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க, எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி டிசைன் கேட்குறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் கிடைக்கும். ஆனால் ஹோல்சேலில் பல்க் ஐட்டம் ஆர்டர் வரும் 500 பீஸ் 1000 பீஸ் அந்த மாதிரி 10 பீஸ் 100 பீஸ் 50 பீஸ் அந்த மாதிரி நீங்கள் கேட்க முடியாது. அது உங்களுக்கு அங்கே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதுலேருந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சீக்கிரம் பார்க்கலாம். வணக்கம்.